Hello friends, welcome back to my channel Jay's Cooking Gallery. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிஃபரண்டான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துர்க்கேன். இத க்ளீன் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் தயிர் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் பக்கம் நல்லா ஊற வச்சிருக்கேன். சிக்கனுக்கு தயிர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்கும். இப்போ இந்த சிக்கன்ல நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு chicken 65 மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சில்லி பவுடர் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போது இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் குயிக்காக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்காவது குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணணும்னு தோணுச்சு, நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சாஃப்டாக. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பெருசாக வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை இதுக்கு. இப்போ இந்த தக்காளியோட கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டோன்னா அடி பிடிக்காது. அதுக்காக தான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம சிக்கன் மசாலா இல்லை மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வேறு எதுவுமே சேர்த்துக்கல. வெறும் சிக்கன் 65 மசாலா வச்சு இந்த கிரேவி பண்ணுறோம். டேஸ்ட்டு கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு லிட்டு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. சிக்கன்லேருந்தே இந்த அளவுக்கு தண்ணி விட்டு வந்திருக்கு. இதிலேயே நம்ம இப்போ சிக்கனை வேக வச்சுக்க போகிறோம். ஸோ இன்பிட்வீன் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் மூடி திறந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. திரும்ப லிட்டு போட்டுக்கலாம். இப்போது சிக்கன் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த டைமில் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது நான் கொஞ்சம் இன்றைக்கி ட்ரையாக தான் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும். இதை குழம்பு மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி பண்ணால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலை தூவியிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் நீங்கள் ஒயிட் ரைஸோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ரசத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பிரியாணி செஞ்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.